ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காரைக்குடி ஸ்பெஷலுங்க உக்காரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்லியாகவே நம்ம பண்ணுறோம் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ உக்காரா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பாசி பருப்புங்க, சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கிறலாம். வெல்லம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கிறலாம். ரவைங்க ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறலாம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல, 5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மாவுங்க, அரிசி மாவு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். பாதாம் ஒரு 12 எடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நட்ஸ் வேணும்னா எச்சா சேர்த்திக்கங்க. முந்திரி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. நட்ஸு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 50 கிராம் வந்து நெய் எடுத்துக்கிறலாங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. தேங்காய்ங்க ஒரு 1/4 முடி அளவு துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. கடாய் சூடாகவும் நம்ம சிறு பருப்பாக போட்டுக்கிறலாம். பாசி பருப்பை, அந்த பருப்பை அளந்து போட்டுக்கிறணுங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றணும், அதுக்காக அளந்து எடுத்துக்கிறலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு இருந்துச்சு. இதை நல்லா செவக்க வறுத்துக்கிறலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருகிரும். அதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துருங்க. நல்ல ஒரு வாசம் வர்ற அளவுக்கு நம்ம பருப்பை வறுத்து எடுத்துக்கிறலாங்க. கலர் மாதிரி வரணும், பருப்பு நல்ல வாசம் வரணும். இப்போ நல்ல வாசனை வந்துட்டுருக்குதுங்க. கலர் மாதிரி வருது. அப்புறம் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், கலர் மாதிரி நல்ல ஒரு வாசனையோடு நமக்கு வருது. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கிடலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு இருந்துச்சு, நான் 1.5 டம்ளர் மட்டும் சேர்த்திக்கிறேங்க. ஏன்னா அந்த பருப்பு சீக்கிரம் வெந்துடும். ஒவ்வொரு பருப்பு லேட் ஆகுங்க, அதனால் நான் 1.5 டம்ளர் சேர்த்திக்கிறேன். இல்லாட்டி லேட் ஆகுன்றவங்க 2 டம்ளர் சேர்த்திக்கங்க. இதை வந்து நல்லா வேக விட்டுறலாங்க. அதாவது இந்த தண்ணியிலேயே அப்படியே வெந்துடணும். எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கு மீறி இருந்தால் நம்ம கீழே வடித்து விட்டுக்கணுங்க. தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். அங்கே பருப்பு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கிறலாங்க. நம்ம தட்டி வச்சுருந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி கொதிஞ்சு வரட்டும் நல்லா. இப்போ நல்லா கொதிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிடலாம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கொதிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. கட்டியெல்லாம் இல்லை பாருங்கள். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பருப்பை பாருங்கள், இப்போ தான் லேசாக மலர்ந்து வருது. நல்லா வெந்து வரட்டுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும், அந்தளவுக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குங்க. ஒவ்வொரு பருப்பு வந்து 2 டம்ளர் இருந்தால் தான் வேகும். இது சீக்கிரம் வேகுன்றதுனால நான் 1.5 டம்ளர் சேர்த்திருக்கிறேன். குக்கரில் வேணும்னாலும் வச்சு ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ அடுத்து ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிடலாம். நெய் சேர்த்தி நம்ம முந்திரி பாதாம் வந்து எடுத்து வச்சுருந்தோங்க, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கிடலாம். நெய் நல்லா காஞ்சதும் சேர்த்தி நல்லா செவக்க வறுத்து விட்டுக்கிறலாங்க. நல்லா செவக்க வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இப்போ முறுமுறுன்னு இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்குது. நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. நமக்கு நெய்யில் வறுத்தாலே வாசமாக தானங்க இருக்கும். சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. நல்லா செவந்து வருது பாருங்கள். கருகை மட்டும் விட்டுறாமல் செவக்க வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. ஒரு தட்டத்தில் எடுத்துக்கிறலாம். அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் இருக்குல்லங்க, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு விட்டுக்கிட்டோம். விட்டு இப்போ வந்து ரவை அதில் சேர்த்திக்கிட்டோங்க. சேர்த்தி ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணணும். இந்த ஸ்பூனால் தான் நம்ம ரவை எடுத்துருக்குறோம். 5 ஸ்பூனு மாவும் இதே ஸ்பூனால் தான் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா வறுத்து கொடுத்துக்கிறலாம். நல்லா செவந்து வரணும் பாருங்கள். நல்லா ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதில் ஆயிலும் சேர்த்திக்கிறலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் தான் 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அதவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா வறுத்து கொடுக்குறோம். இப்போ இதில் அரிசி மாவு 3 ஸ்பூன் எடுத்துருந்தோம், அதை சேர்த்திக்கிடலாம். சேர்த்தி நல்லா வறுத்து கொடுத்துக்கிறணும்.
ஸ்டவ்வை மட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணுங்க. நல்லா வறுபட்டு வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயை சேர்த்திக்கிடலாம். தேங்காயை சேர்த்தி நல்லா வறுத்துக்கிறணுங்க. இப்போ கொஞ்சம் வரன்னு இருக்குது. கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிடலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறோம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கிறோம். இப்போ நல்லா வறுத்துக்கிடலாம். அந்த தேங்காய்க்கு நெய் சேர்த்து வறுக்கிறப்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்குது பாருங்கள். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பை சேர்த்திக்கிடலாம். பருப்பை சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துருக்கிடலாம். தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கீழே வடித்து விட்றணுங்க. தண்ணியோடு போட வேண்டாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. சில பேர் 2 டம்ளர் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது தண்ணின்னா லைட்டாக வடித்து விட்ருங்க. வடித்து விட்டு சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாங்க. அழுத்தி கலந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகுவை வந்து இதில் சேர்த்திக்கிடலாங்க. வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருந்தோம்லங்க, அதை வந்து இதில் சேர்த்திக்கிடலாம். நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தோன்னா கொஞ்சம் இது நம்ம அல்வா பதம் வர கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் கரெக்டாக தண்ணி வச்சு சேர்த்தோன்னா சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த வெள்ளைப்பாகை நம்ம சேர்த்திக்கிட்டோம். இதில் ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்திருக்கிறோம். ஏலக்காய் பொடி இல்லாட்டி ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்து இதில் தட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எந்த தூசி எதுவும் இல்லை, க்ளீனாக இருக்குது பாருங்கள். அந்த ஏலக்காய் பொடியில் இருந்த அந்த சின்ன சின்ன துகள்கள் தான் நின்றுருக்கு. இப்போ பாருங்கள் சுத்தமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஓரமாக வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுக்கலாங்க. கலந்து கொடுக்குறப்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா மசிச்சு கலந்து கொடுக்கணுங்க. இது ஒரு அல்வா பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு மசிச்சு விட்டோம். இப்போ இதை அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்குது. நல்ல ஒரு அல்வா பதம் வரணுங்க. அந்தளவுக்கு அப்படியே நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்திக்கிடலாங்க. நெய் சேர்த்தி கலந்து கொடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் எடுத்து நல்லா சேர்த்திக்கிட்டோம். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. சூப்பராக வாசனையாக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஹெல்த்லியான பொருட்கள் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். சிறுபருப்பு, வெல்லம், ஏலக்காய் தூள், நட்ஸுக சேர்த்துருக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்லியானது. குழந்தைகளும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம வீட்டிலலாம் ஏதாவது குட்டி குட்டி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வச்சோன்னா ஸ்வீட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி வைக்கிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம பருப்பு போட்டு பண்ண மாதிரியும் தெரியாது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்குது. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வருது பாருங்கள். நல்லா அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் அதில் சேர்த்திக்கலாம். நட்ஸ் இன்னும் தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்திக்கங்க. நான் அளவாக சேர்த்திருக்கிறேன். இப்போ மீதம் இருந்த 2 ஸ்பூன் நெய் அதில் சேர்த்திக்கிடலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துட்டுருக்குது பாருங்கள். அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சூப்பராக அவ்வளோ ஒரு வாசனையாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதாங்க பதம், சரியான பதம் இதான். சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். நமக்கு உக்காரா, காரைக்குடி ஸ்டைல் உக்காரா சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இதாங்க சரியான பதம். நல்லா அப்படி கலந்து மட்டும் கொடுக்கணும். கைவிடாத மட்டும் கலந்து கொடுத்துடணும். அந்த கடாயோட சூடு இருக்கிற வரைக்கும். இப்போ எடுத்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இதை பாருங்கள் இப்படி ஸ்பூனால் வெந்த பதம் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னா அப்படி ஸ்பூனால் எடுத்து இப்படி போடுறப்ப தனியாக விழுகணுங்க. ஒட்டாத விழுகுது பாருங்கள். இவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்டிக்கில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அது உள்ளேயே போடுறதுனால உங்களுக்கு தெரியாது, அதுக்காக அதில் போட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.